ஹாய், இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்னதாக 2 துட்டு பட்டை போட்டுக்கிறேங்க. இது எதுக்குன்னா, இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பட்டை தாங்க. 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். முழுசாகவும் போடலாம். நசுக்கி போட்டிங்கன்னா அதோட சாறு இறங்கி தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்குங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு சாதம், கத்திரிக்காய் தொக்கு, கேரட் பொரியல், தக்காளி ரசம், இடியாப்பம், தேங்காய் பால் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.